மீனு, மீனுக்குட்டி, மீனா, மீனு, மீனா, மீனா, மீனுக்குட்டி, எங்க போன இவ? ஒருவேளை ரூம்ல இருப்பாளோ? மீனுமா, மீனா, மீனா, மீனுமா, மீனுக்குட்டி, எங்கேயுமே இல்ல. மீனா எங்க போனா? சொல்லாம எங்கேயுமே போக மாட்டாளே. சரி, மீனா நம்பருக்கு போன் பண்ணி பார்க்கலாம். மீனா போன இங்க இருக்கு. போனை வச்சுட்டு அவ எங்க போனா? ஷோ, இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே. ஷாடட்டு பாபாப்பா, ஃபங்க்ஷன் நல்லபடியா நடந்துச்சுல? ஆமா நீலாம்பரி. ஷடோஜா மாமியாரே நம்ம வருவோனே எதிர்பார்க்கல. நம்மள ஷடோஜாவும் ஆனந்தம் தானே கூப்பிட்டாவ. இந்த விஷயமே அவங்களுக்கு தெரியாது போல. அப்படியா? ஆமா ஷடட்டு பாபாப்பா, அந்த செல்லம்மாவும் ராசாத்தியும் என்ன பேச்சு பேசினாவ தெரியுமா? நல்ல வேலை நானும் மைனியும் ஒரு மோதிரத்தை வாங்கிட்டு போனோம். இல்லைன்னா அவமானமா போயிருக்கோம் ஷடட்டு பாபாப்பா. என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நான் அவியல 4 கேள்வி கேட்டிருப்பேன். எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்ணணும் தானே எதுவும் சொல்லல உங்ககிட்ட. நானே அவியல வசமா 4 கேள்வி கேட்டுதான் விட்டேன். சரி நீலாம்பரி, எனக்கு ஒரே ஒரு வருத்தம், என் தங்கச்சி இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வர முடியலங்கிறது தான். ஏதாவது ஃபங்க்ஷனு அப்படின்னு மாப்பிள்ளையை கூப்பிட்டா அவர் மட்டும்தான் போறாரு. என்னதான் என் தங்கச்சி காலத்துல தாலி கட்டியிருந்தாலும் அது முறைப்படி கட்டின தாலி இல்லைங்கிறதுனால எங்கேயுமே அவளை கூட்டிட்டு போக முடியல பத்தியா. அதான் வருத்தமா இருக்கு நீலாம்பரி. சீக்கிரமா மாப்பிள்ளைக்கு என் தங்கச்சிக்கும் முறைப்படி கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுவும் இந்த ஊர் பார்க்க உலகம் பார்க்க அந்த கல்யாணம் நடக்கணும். என் தங்கச்சிக்கு நான் எப்படிலாம் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டனோ அந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை பண்ணணும் நீலாம்பரி. ஷடட்டு பாபாப்பா, இத்தனை வயசுக்கு மேல எதுக்கு அதெல்லாம்? உங்க தங்கச்சியும் தங்கச்சி புருஷனுமே வேண்டான்னு சொல்லுவாவ. அவி 1000 சொல்லுவாவ. என் தங்கச்சி ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட வர முடியல. ஏன் அவர் கூட சேர்ந்து வந்தாலே யாராவது தப்பா நினைப்பாவளோன்னு நினைக்கிறா. இந்த ஊர் உலகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசாத்தி தான் அவரோட பொண்டாட்டி. என்னதான் என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டி இருந்தாலும் அவளை பொண்டாட்டியா அந்த உலகம் நினைக்காது. அதுக்கு ஒரே வழி, அந்த பொம்பளைய டைவர்ஸ் பண்ணிட்டு என் தங்கச்சி மறுபடி மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணணும். அதுவும் சாதாரணமா இல்ல, இந்த ஊர் உலகம் பாக்குற மாதிரி அந்த கல்யாணம் நடக்கணும். நான் நடத்தி காட்டுறேன். நீங்க சொல்றத பார்த்தா பத்திரிக்கை அடிச்சு ஊரெல்லாம் கூப்பிட்டு கல்யாணத்தை நடத்துவே போல இருக்கே. ஏன் நடத்தினா என்ன? 2 பேருக்கும் வயசாயிட்டு. ஷடட்டு பாபாப்பா, 2 பேரும் என்ன சின்ன பிள்ளைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ? அவிய பிள்ளையே கட்டி கொடுத்து புருஷன் வீட்டுல இருக்கு, ஞாபகம் இருக்கட்டும். இருக்கட்டும் நீலாம்பரி, என் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா ஒரு அண்ணனை நான் இதை செய்யணும். இத்தனை வருஷத்துல அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்க முடியலையேன்னு நான் எவ்வளவு வருத்தப்பட்டிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். அதனால கண்டிப்பா என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி பார்த்தே ஆகணும். டைவர்ஸ் மட்டும் ஆகட்டும், எப்படி ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு மட்டும் பாரு. ஷடட்டு பாபாப்பா, நம்ம பிள்ளைக்கும் டைவர்ஸ் ஆக போகுது. அவனுக்கு நல்ல பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு நினைங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாம எதுக்கு உங்க தங்கச்சிக்கு இப்ப கல்யாணம் பண்ணணும்னு யோசிக்கிறிய? நீலாம்பரி, என் தங்கச்சிக்கு நான் செய்யக்கூடாதுன்னு சொல்றியோ? ஐயோ, நான் என்னைக்கு அப்படி சொல்லியிருக்கேன் ஷடட்டு பாபாப்பா? உங்க தங்கச்சிக்கு நீங்க ஆசைப்பட்டது என்ன வேணாலும் செய்யுங்கன்னு தானே நான் சொல்லியிருக்கேன். ஒரு நாள் கூட நான் தடை போட்டதே இல்லையே. உங்க இஷ்டப்படி உங்க தங்கச்சிக்கு என்னெல்லாம் செய்யணும்னு தோணுதோ செய்யுங்க, நான் எதுவும் கேட்க மாட்டேன். ஆனா இந்த கல்யாணம் இப்ப எதுக்கு? நீ சும்மா இரு நீலாம்பரி. என் தங்கச்சி இதனால எவ்வளவு மன வேதனைப்படுறான்னு எனக்கு தான் தெரியும். என்னதான் அவ கழுத்துல தாலி கட்டி இருந்தாலும் அவ 2 பேரையும் இந்த உலகம் புருஷன் பொண்டாட்டியே பார்க்க மாட்டேங்குது. அதுக்கு தான் நான் சொல்லி இந்த ஊர் உலகம் பாக்குற மாதிரி ஒரு கல்யாணத்தை பண்ணணும். அதுக்கப்புறமா அது என் தங்கச்சி சந்தோஷமா அவர் கூட வாழணும். இதுதான் என்னோட ஒரே ஆசை. யார் தடுத்தாலும் சரி, இந்த விஷயத்துல என்னால கேட்க முடியாது. சரி, உங்க இஷ்டம் என்னமோ பண்ணுங்க. என்ன மாப்பிள்ளை போன் அடிக்காரு? மாப்பிள்ளைக்கு 100 ஆயுசு. எப்படி நான் அவரை பத்தி பேசணும்னு போன் அடிக்காரு பத்தியா? சரி சரி, என்னன்னு கேளுங்க. ஹலோ மாப்பிள்ளை, வீட்டுக்கு போயிட்டீங்களா? மச்சான், வீட்டுக்கு வந்துட்டேன். வீடு திறந்து கிடக்குது. வீடு முழுக்க தேடி பார்த்தேன், மீனா எங்கேயும் இல்ல மச்சான். மீனாவை வீட்டுல காணோம். என்ன சொல்றீங்க மாப்பிள்ளை? என் தங்கச்சியை காணுமா? ஐயோ ஷடட்டு பாபாப்பா, என்ன சொல்றீங்க? மீனாவை காணுமா? ஆமா நீலாம்பரி, மாப்பிள்ளை அப்படிதான் சொல்லியாரு. ஐயோ, என்னாச்சுங்க? எங்க போனாவா? தெரியல நீலாம்பரி, இரு ஒரு நிமிஷம். மாப்பிள்ளை என்ன சொல்றீங்க? வீடு முழுக்க தேடினீங்களா இல்லையா? எல்லா இடத்துலயும் தேடிட்டு மச்சான். போனும் வீட்டுலதான் இருக்கு. போனை வீட்டுல வச்சுட்டு எங்க போனானே தெரியல. எப்பவுமே இப்படி வெளியெல்லாம் போக மாட்டான் மச்சான். எங்க போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போவா. ஆனா நான் இல்லாத சமயத்துல வெளியே போயிருக்கா, எங்க போயிருக்கானே தெரியல மச்சான். என்கிட்டயும் போன் பண்ணி சொல்லவே இல்லை, போனையும் எடுத்துட்டு போல. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல மச்சான். உடனே புறப்பட்டீங்க வாங்க.
சரி மாப்பிள்ள, நீங்க போன வைங்க. அக்கம் பக்கத்து வீட்டுல எங்கேயாவது போய் இருக்காளன்னு தேடி பாருங்க. நாங்க என்ன கொஞ்ச நேரத்துல அங்க வந்துடுறோம். சரத் பாபாப்பா, எனக்கு பதட்டமா இருக்கு. என்னாச்சு? மீனா எங்க? தெரியல நீலாம்பரி, மாப்பிள்ள மீனாவை காணோம்னு சொல்லி அவ இது மாதிரிலாம் எப்பவுமே வெளியே போனதே கிடையாதான். சொல்லாம கொள்ளாம வெளியே போயிருக்கா. போனையும் எடுத்துட்டு போல, போன் வீட்டுல தான் இருக்குன்னு சொல்றாரு. ஐயோ, என்னங்க இது கொடுமை. பக்கத்துல கடையில போய் ஏதாவது வாங்கிட்டு வரணும்னா கூட 10 தடவை சொல்லிட்டு தானே போவா. அதேதான் மாப்பிள்ளையே சொல்றாரு நீலாம்பரி. எப்பவுமே எதுனாலும் சொல்லித்தான் போவா, எங்க போனானே தெரியலன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, போனே எடுக்காம போயிருக்கா. எனக்கும் பதட்டமா இருக்கு நீலாம்பரி. ஐயா சரத்து பாபு, அத்தை வீட்டுக்கு போப்பா. சரிங்கப்பா, அங்கதான் போயிட்டு இருக்கேன். சரத் பாபாப்பா, மீனா எங்க போயிருப்பா? தெரியலையே நீலாம்பரி, போய் பார்த்தாதான் தெரியும். போனே எடுத்துட்டு போலன்னு சொல்லி அவ அதை நினைச்சாதான் ரொம்ப பயமா இருக்கு. சரத் பாபாப்பா, மைனாக்கு போன் போட்டு கேப்போமா? வீட்டுல யாருமே இல்லல்ல, அதனால இருக்க முடியாம மைனா வீட்டுக்கு கிளம்பி போயிருப்பாளோ? இல்ல நீலாம்பரி, அங்கெல்லாம் தங்கச்சி போயிருக்க மாட்டா. ஒருவேளை நம்ம வீட்டுக்கு போயிருப்பாளோ? தெரியல சரத் பாபாப்பா. சரத் பாபு, எங்களை கொண்டு போய் அத்தை வீட்டுல விட்டுட்டு நீ நம்ம வீட்டுல போய் பாருப்பா. ஒருவேளை அத்தை அங்க போயிருந்தாலும் போயிருக்கலாம். சரிப்பா. சரத் பாபாப்பா, மைனாக்கு ஒரு பானை போட்டு கேப்போம் முதல்ல. சரி நீலாம்பரி. எங்க போனாலோ எதுக்கு போனாலோ தெரியலையே. சொல்லாம கொள்ளாம எங்கேயும் போக மாட்டா. இப்போ போன வேற எடுத்துட்டு போலன்னு சொல்றீங்களே, எனக்கு பதட்டமால இருக்கு. போன அடிக்குதா சரத் பாபாப்பா? ரெண்டு போகுது நீலாம்பரி. ஹலோ மைனா. சொல்லுங்க மாமா. மைனா, அம்மா அங்க வந்தாலம்மா. என்னாச்சு மாமா? இப்பதான் அப்பா போன் பண்ணி அம்மா அங்க வந்தாங்களான்னு கேட்டாங்க. அதுக்குள்ள நீங்களும் அம்மா இங்க வந்தாங்களான்னு கேக்குறீங்க. என்னாச்சு மாமா? அம்மாக்கு என்னாச்சு? மைனா பயப்படாதம்மா, அம்மாக்கு ஒண்ணும் இல்ல. நான் பிறவு போன் படியம்மா. மாமா, அம்மா எங்க மாமா? அம்மாக்கு என்னாச்சு? அம்மாவை காணுமா மாமா? அப்பாவும் எதுவுமே ஒழுங்கா சொல்லாம இதை மட்டும் கேட்டுட்டு வச்சுட்டாங்க. நீங்களும் இப்ப போன் பண்றீங்க, எனக்கு பயமா இருக்கு மாமா. மைனா, அம்மாக்கு ஒண்ணும் இல்லம்மா, நாங்க பாத்துக்கிட்டோம். நீ அதையும் நினைச்சு பயப்படாதம்மா. நான் போனை வைக்கிறேன். நீலாம்பரி, மீனா அங்கேயும் போகலையா? மைனாட்ட இதை கேட்ட உடனே அவ வேற பயப்படியா? பின்ன பயப்பட மாட்டாளா? எனக்கே பதட்டமா இருக்கு. அவ பெத்த பிள்ளை, அவளுக்கு பதறாதா? அங்கேயும் போலனா மீனா எங்கெங்க போயிருப்பா? தெரியலையே நீலாம்பரி. சரத் பாபு நம்ம வீட்டுல போய் பார்க்கட்டும். சரிங்க. நம்ம என்ன நம்ம சொந்தக்காரங்களுக்கு ஒரு வாட்டி போன் போட்டு கேட்போமா? ஏங்க, மைனா வீட்டுக்கே போகல, வேற மத்த சொந்தக்காரவி வீட்டுக்கு எப்படி போவா நம்ம மீனா? அங்கெல்லாம் போயிருக்க மாட்டாங்க. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே, பயமாலாம் இருக்கு. சரத் பாபு, கொஞ்சம் வேகமா பாப்பா. என்னே மைனி, நான் போயிட்டு வரேனே. போயிட்டு வர மைனி. தங்கச்சி, ஒரு 2 நாள் இருந்துட்டு போலாம்மா. இல்லனே, நான் இங்க தங்கினாலே யாருக்கும் பிடிக்காது. அது மட்டும் இல்லாம என் பிள்ளைய வேற வீட்டுல ஒத்தையில விட்டுட்டு வந்திருக்கேன்லனே. அவ வேற தலை வலிக்குதுன்னு படுத்திருந்தா. நான் நேரா வீட்டுக்கு போகணும்னு தான் நினைச்சேன். வேற மைனி கூப்பிட்டாவளே நானே இங்க வந்தேன். நான் இனிதான் வீட்டுக்கு போய் அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனேனே. பிள்ளை இங்க கூட்டிட்டு வந்திருந்தா யாராவது ஒருத்தர் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிருக்க மாட்டாங்களா? எதுக்குமா வீட்டுல அப்படியே ஒத்தையில விட்டுட்டு வந்தா? இல்லனே, இங்க ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. அந்த வேலையில எல்லாரும் பிஸியா இருப்பீங்க. இந்த நேரத்துல போய் ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க, அங்க கூட்டு போங்க, இங்க கூட்டு போங்கன்னு சொல்ல முடியுமா? அதான் வீட்லயே இருமா, நான் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன்னு சொல்லிட்டு வந்தேனே. நான் போய் தான் பிள்ளைய ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகணும். வேற எங்களுக்கு யாரு இருக்கா? நாங்களே தான் அங்கேயும் இங்கேயும் அலைய வேண்டி இருக்கு. சரிம்மா தங்கச்சி, நான் வரட்டுமா? வேண்டானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன். என்னால முடிகிற வரையும் என் பிள்ளைய நான் பாக்கேன். அவளால முடிகிற வரையும் அவன் என்னைய பாக்கட்டும். எங்களுக்கு முடியலன்னா வேணா உதவி கேட்கறோனே. அது வரைக்கும் எந்த உதவியும் செய்யாண்டா. என் பிள்ளைக்கு மட்டும் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருந்தேன், அதுவே எனக்கு போதும். சரிண்ணே, நான் போயிட்டு வரேன். மைனி, போயிட்டு வரேன். சரி ராசதி, பிள்ளைய நல்லா பாத்துக்க. ரொம்ப எதுவும் உடம்பு சரியில்லைன்னா சொல்லு, உங்க அண்ணே வருவாவே. சரி மைனி, இருக்கட்டும், நான் பாத்துக்கிறேன். வர மைனி, வரனே. சரிம்மா. மைனி, வழி அனுப்பிட்டு வர மைனி ராசதி அக்காவை. சரி செல்லம்மா. ராசதி அக்கா, நம்ம இவ்வளவு பண்ணிய ஃபங்க்ஷன் நல்லபடியா நடந்துட்டேக்கா. இது நல்லபடியா நடக்க கூடாதுன்னு நான் அங்க இருந்து புறப்பட்டே வந்தேன். ஆனா எல்லா அவளுக்கு சாதகமா அமைஞ்சிட்டேக்கா. சரோஜா அம்மா மாத்திரை வாங்கிட்டு வந்திருப்பாவன்னு நான் என்ன கனவா கண்டேன்? அந்த கிழக்காம்பட்டி வேற மாத்திரை வாங்கிட்டு வந்திருக்கு. அதனால நம்மளால ஒத்த வார்த்தை பேச முடியல. மைனிக்கு அதை பார்த்துட்டே மனசும் வயிறும் நிறைஞ்சிட்டு. அதான் ஒன்னும் செய்ய முடியல செல்லம்மா. நீ இப்போ இந்த வீட்டுல தானே இருக்க போற. அந்த சரோஜாவையும் குழந்தையும் இனி நிம்மதியாவே இருக்க விடாதே.
ஏதாவது ஒன்று செல்லம்மா. ஏக்கா நானே வந்து நூடுல்ஸ் ஆகி இருக்கேன்க்கா. சரி செல்லம்மா, இன்னைக்கு ரெஸ்ட் எடு. நாளையிலேருந்து அவ்வளோ ஒரு வழி ஆக்கிரு. ஐயோ, இந்த விஷயம் புருஷனுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான்க்கா. செல்லம்மா, நீ தான் இந்த மாதிரிலாம் செய்கிறானே யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத மாதிரி பண்ணு. அவ்வளோல நிம்மதியாகவே இந்த வீட்டில் இருக்க விடாதே. எப்படியாவது வீட்டை விட்டு துரத்த பாரு. நீ இந்த வீட்டில் இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் என் வீட்டுக்கே உன்னைய கூட்டிகிட்டு போகல. இல்லைன்னா தான் உன்னைய நான் என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பேனே. அப்படியாக்கா? ஆமா செல்லம்மா, என் மக அது இதுன்னு சொல்லுவான்னு சும்மா தான் சொன்னேன். நீ மைனி வீட்டுக்கு போனோன்னு தான் என்னோட ஆசையே. மைனி வீட்டில் இருந்தால் தானே நம்ம நினச்சதை நம்மளால சாதிக்க முடியும். அதுக்காக தான் செல்லம்மா. இந்த குழந்தையும் சரோஜாவையும் நிம்மதியாகவே இருக்க விடாத. அடுத்த தடவை நான் வரும்போது இவ்வளோ வீட்லேயும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி வை. சரிக்கா, பண்ணி நான் வாரேன் செல்லம்மா. சரிக்கா, போயிட்டு வாங்க. இந்த பொம்பளை சொல்றதை கேட்டு தான் நான் இந்த நிலைமையில வந்து நிக்கிறேன். ஒழுங்கா வீட்டுல இருந்திருந்தா நான் என் புருஷன் கூட நிம்மதியா இருந்திருக்கலாம். இது சொன்னதுனால தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தேன். இவ்வளவு அடி நான் வாங்கினதுக்கு இதுதான் காரணம். இனி இது பேச்சை கேட்கவே கூடாது. இந்த வீட்டுல இருக்க இடம் தெரியாம ஒரு வாரமா இருந்துடணும். எவகிட்டயும் எந்த வம்பு தும்புக்கும் போகவே கூடாது.